ஹாய்! ஒரு வழியா ஸ்வீடன்லேருந்து ஜெர்மனி வந்தாச்சு. செக் இன் டைம் என்னவோ 12 மணி ஆஃப்டர்நூன். பட் நாங்க வந்தது 10 பிஎம் நைட்டு. அதனால ரிசப்ஷன்ல இருந்தவங்க இப்போதைக்கு ரூம் தர முடியாதுன்னு சொல்ட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இன்னும் 2 ஹவர்ஸ்ல நியூ இயர் வரப்போகுது. நாங்களும் புக்கிங்லாம் கரெக்ட்டா பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு எப்படியாச்சும் குடுத்துடுங்கன்னு கேட்டுட்ட பிறகு, அவங்க எப்படியோ கடைசியில கன்வின்ஸ் ஆயி எங்களுக்கு ரூம குடுத்துட்டாங்க. யார்ரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? வாங்க நாங்க தங்குன ஹோட்டல் உங்களுக்கு காட்டலாம். நாங்க தங்குன ஹோட்டல் பேரு நோவோட்டல். இது பெர்லினோட சிட்டி சென்டர்ல இருக்கு. நாங்க 3 பேருக்குன்னு சொல்லி ரூம் புக் பண்ணோம். எங்களுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்டும், பிளஸ் அடிஷனலா ஒரு பெட்டும் குடுத்தாங்க. ஏன்னா நாங்க 3 பேருன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அது கிட்டு தான். இருந்தாலும் நாங்க 3 பேருன்னு சொல்லி அப்பதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஸ்டே பண்ணலான்னு இருந்தோம். இதுதான் ரூம்ல இருக்க பாத்ரூம். இங்க ஒரு நல்ல பாத் டப் இருந்துச்சு. அண்ட் பிளஸ் ஷவருமே இருந்துச்சு. ஸோ இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாத்ரூம்ல ஆ இந்த பக்கம் பாத் டப், இந்த பக்கம் ஷவர் இன் யூரோப் பார்க்குறேன். இந்தியால நெறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல நான் இந்த செட்டப் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் ஷவர், ஒரு பக்கம் பாத் டப் ஒரே வாஷ்ரூம்ல இருக்க மாரி. ஆனா யூரோப் வந்து இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி பார்க்குறேன். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தனி ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஸோ அந்த பக்கம் வாஷ்ரூம் தனியா, அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் தனியாவே இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல் தொறந்த உடனே கீழயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுங்க. அதுக்காகவே நாங்க இந்த ஹோட்டல் புக் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு பசிச்சுதுன்னு நெனச்சுக்கோங்களேன், போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். யூரோப்லலாம் ஒரு 1 நாள், 2 நாள் ட்ரை பண்ணலாங்க. ஆனா, நம்ப ஊர் சாப்பாடு தாங்க. அப் நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் கீழயே பட்டாசு வெடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா யூரோப்ல ஒரு இடத்துல பட்டாசு வெடிக்கணும்னா, நீங்க ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் கவர்மெண்ட்ல. அப்பதான் நீங்க பட்டாசு வெடிக்கலாம். பட் இன்னைக்கு நியூ இயர்னால எல்லாருமே இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலயும் பட்டாசு வச்சிருந்தாங்க. அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நியூ இயர் செலிப்ரேஷன் பிராண்டன்பர்க் கேட்ல நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அத நோக்கி நாங்க நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில நெறைய பேர் பட்டாசு வெடிச்சுட்டு ஒரே கலவரமா இருந்துச்சு அந்த ரோடு ஃபுல்லாவே. ஆனா நல்ல வேளை அங்க சுத்தி போலீஸ் எல்லாருமே நல்லபடியா புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் போலீஸ பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். இங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல நின்னுக்குனாங்க போலீஸ் எல்லாருமே. அவங்க வந்து மக்கள போய் நீங்க இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்கன்னு எதுவுமே சொல்லல நம்ம ஊர மாதிரி. எல்லாம் ஒரு இடத்துல இருந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க தப்பா பிஹேவ் பண்ணாலோ, ரூல்ஸ மதிக்காம ஏதாச்சும் பண்ணாலோ, அப்பதான் அவங்கள போய் வந்து சும்மா வார்ன் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா நியூ இயர்ன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க இந்த ஊர்ல இருக்க போலீஸ். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபைனலா நாங்க பிராண்டன்பர்க் கேட் கிட்ட போயிட்டோம். அண்ட் என்ன ஆச்சுன்னா, எதிர்பார்த்தத விட கூட்டம் நெறைய வந்ததுனால, அந்த கேட்டாண்ட கொஞ்சம் அளவுக்கு மக்கள் தான் விடுவாங்க. அந்த அளவு ஆல்ரெடி எக்ஸீட் ஆனதுனால, நாங்க அங்கருந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ நாங்க தள்ளி இருந்தாலுமே நல்லபடியா நாங்க இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட்டாசு எல்லாம் சூப்பரா வெடிச்சாங்க. கிட்டத்தக்க 3 மணி நேரம் தொடர்ந்து வெடிச்சாங்க பட்டாசு. இது ஆக்சுவலா கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணது வந்து, அந்த கேட் கிட்ட தான் அது அரேஞ்ச் பண்ணது. பட் இங்க வெடிக்கிறது வந்து, இங்க இருக்கிற மக்களே அவங்களா வெடிக்கிறது தான் இந்த பட்டாசு எல்லாமே. ஸோ அவங்க அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வெடிச்சதே கிட்டத்தக்க 3 மணி நேரம் போச்சு. ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நைட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அடுத்த நாள் காலையில பெர்லின சுத்தி பார்க்க நாங்க கிளம்பிட்டோம். பெர்லின் செம்ம குளிருங்க. செம்ம காத்தடிச்சது. அந்த நியூ இயர் ஜான்வரி 1 2026 அப்போ செம்மையா குளிர்ந்துச்சு. இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டா என்ன பிளான் பண்ணோம்னா, அந்த கேட்டுக்கு நேத்து நைட்டு தான் போக முடியல. அட்லீஸ்ட் காலையிலயாச்சும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த கேட்ட நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்க போற வழியில இந்த ஹாலோகாஸ்ட் மெமோரியல் பார்த்தோம். இந்த மெமோரியல் எதுக்காகன்னா, அ இறந்து போன ஜூஸுக்காக ஒரு மெமரியா இத வச்சிருக்காங்க. இந்த ஹாலோகாஸ்ட் இருக்கு இல்லையா? கிட்டத்தக்க 19,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இருக்கு இந்த ஏரியா. அண்ட் 2,711 கான்கிரீட் ஸ்லாப்ஸ் இந்த மாரி இருக்குல்ல, பெட்டி பெட்டியா இது பார்க்குறீங்க இல்லையா? அது வந்து கிட்டத்தட்ட 2,711 அந்த அளவுக்கு வந்து இங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த பக்கம் வேணாலும் நீங்க என்டர் ஆயி எந்த பக்கம் வேணாலும் வரலாம்.
ஆனா, இங்க இருக்க மக்கள் வந்து இந்த ஏரியாவ கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும்னா, ஒரு வேவ் மாரி இருக்கும். மேலேயும் கீழயும் வந்து போற மாரி இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு பக்கத்துலருந்து இன்னொரு பக்கம் போகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. அங்க பாருங்க டிவி டவர். நான் நேத்து நைட் காட்டுனேன் இல்லையா? ஸோ இந்த டிவி டவர் நான் பெர்லின்ல எந்த ஏரியால இருந்தாலுமே அது நல்லாவே விசிபிளா தெரியும். இந்த ஹாலோகாஸ்ட் மெமோரியல் இருக்கு இல்லையா? அவ்ளோ பெரிய ஏரியாவா இருந்துச்சுங்க. ஆனா, நாங்க போன அன்னைக்கு செம்ம காத்து, செம்ம பனி, செம்ம குளிரு. எங்களால ரொம்ப நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா, அது வந்து ஒரு நல்ல ஓப்பன் ஏரியா. ஒரு வழியா இந்த பிராண்டன்பர்க் கேட் வந்துட்டோம். அந்த பிராண்டன்பர்க் கேட் எங்க இருக்குன்னா, அந்த டிவி டவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஸ்ட்ரெய்ட் ரோடா தான் இருந்துச்சு அந்த பிராண்டன்பர்க் கேட். கடைசியில நான் பார்த்துட்டேன். இந்த பிராண்டன்பர்க் கேட் இல்லையா? இதுதான் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஐகான்னே சொல்லலாம் பெர்லின்ல. ஸோ பெர்லின் யார் வந்தாலும் இந்த கேட் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்காம கண்டிப்பா போக மாட்டாங்க. ஸோ இந்த பிராண்டன்பர்க் கேட் மேல 4 ஹார்சஸ் ஓட்டுற மாரி ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு. இந்த 4 ஹார்சஸ் வந்து சிம்பல் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இத ஓட்டுறவங்க வந்து விக்டோரியான்னு சொல்லுவாங்க. விக்டோரியாவும் ஒரு காடஸ் ஆஃப் விக்டரி மாரி. ஆக மொத்தத்துல இது ஒரு பீஸ் அண்ட் விக்டரிய குறிக்கிற சிம்பிள்காக இத வச்சிருக்காங்க. இந்த பிராண்டன்பர்க் கேட் ஏரியா சுத்தியே நல்லாவே நல்ல வைபா இருந்துச்சுங்க. எப்பவுமே மக்கள் இங்க, அங்கன்னு நடந்துட்டும், ஓடிட்டும், ஃபோட்டோஸ் எடுத்துட்டும் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸா இருந்துச்சு இந்த கேட் பக்கத்துல. ஸோ கேட்டெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன லன்ச்சு தான். ஆனா நம்ப ஊர்ல கிடைக்கிற மாரி மீல்ஸ் எல்லாம் இங்க இல்ல. எல்லாமே பன்னு தான். ஸோ நியர்பை என்ன கடை இருக்குன்னு பார்த்தா டங்கன் டோனட்ஸ் கடை தான் இருந்துச்சு. அண்ட் டங்கன் டோனட்ஸ்குள்ள போனதுமே ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் டோனட் வச்சிருந்தான். அண்ட் அந்த கடையுமே செம்ம கூட்டமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச பிஸ்தாச்சியோ, நட்டெல்லா, பிஸ்கோஃப் டோனட்டுன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 டோனட் வாங்கினேன். அண்ட் உள்ள உட்காந்து சாப்பிடறதுக்கு சுத்தமா இடமே இல்ல. அதனால நான் வெளிய வந்து டேஸ்ட் பண்ணலான்னு வெளிய வந்துட்டேன். செம குளிரு இருந்தாலும் பசிக்குதே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டது ஃபர்ஸ்ட்டு வந்து நட்டெல்லா டோனட். ஃபர்ஸ்ட்டு பைட் எடுத்த உடனே செம்ம டிசப்பாயின்ட்மென்ட். ஏன்னா அதில ஒண்ணுமே இல்ல. என்னடா இதுக்கா இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு நான் யோசிச்சேன். பட் அப்புறம் ஒரு 2, 3 பைட்ஸ் சாப்பிட்ட பிறகு தான் உள்ள நெறைய நட்டெல்லா ஸ்டஃப் பண்ணது வெளிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு டிசப்பாயிண்ட் ஆனது. எண்டிங்ல நான் ரொம்ப செம ஹாப்பி ஆயிட்டேன். இது ஒர்த்து தான். இதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு வேள இந்தியால இருக்கீங்கன்னா, இல்லையா வேற கண்ட்ரில இருக்கீங்கன்னா, அங்க இருக்க டங்கின் டோனட்ஸ்ல எது பெஸ்ட் ஃப்ளேவர் டோனட்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. பாய்.